பாருங்க, ஆனியன் பக்கோடாக்கு நான் வந்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கிக்கணும். இதை வந்து ஒரு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் பக்கோடா நிறைய நாள் வச்சுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வெளில வாங்கினா ரொம்ப கம்மியாக வாங்குவோம், கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம ஆற்றுலேயே பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கவும் செய்யலாம். நமக்கு ஸ்நாக்ஸுக்கு டீ டைமு, பிஸி வேலையை பார்த்து இந்த மாதிரி எதுக்காவது சைடாக தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இதெல்லாமும் நறுக்கி போட்டுக்கோங்க. இதெல்லாமும் கொஞ்சம் நல்லா நறுக்கி போட்டுன்ட்டா நீட்டமாக வரும் உங்களுக்கு. இதோட நான் வந்து ஒரு கப்பு பேசன் போட, நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கப்பு பேசன் போட்டிருக்கேன். அதில் வந்து அரை கப்பு அரிசி மாவு, தட் இஸ் கடலை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு அரை கப்பு. இதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் நான் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கருவேப்பிலை போட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் முக்கியமானது காரப்பொடி. பாருங்க, காரப்பொடியும் போட்டுக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு கலர் மாத்திரம்தான் வரும், அதனால தான். இதை வந்து தண்ணி விடாமல் நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வந்து அதுலேயே வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா உங்களுக்கு வந்து பிசைஞ்சிடலாம். நீங்கள் கொஞ்சமாக இப்படி அழுத்தி பிசையணும், தண்ணி விடக்கூடாது. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். நாள் படமும் வச்சு சாப்பிட்லாம். இருக்காதுங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் நாள் படம் வரணும் அப்படின்னாக்கா தண்ணி விடாமல் தான் பிசையணும். தண்ணி விட்டால் பஜ்ஜி மாதிரி அப்போயே அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா பண்ணோன்னா 1 வீக் கூட வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு இருக்குன்ற பட்சத்தில் 1 வீக் கூட வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்படி அழுத்தி இப்படி பிசையணும். நான் இதில் பெருங்காயமும் போட்டுக்கிறேன். பெருங்காயம் ஆப்ஷனல் தான். ஆனால் பெருங்காயம் போட்டுட்டா என்னென்னாக்கா சம்டைம்ஸ் கொஞ்சம் எல்டர்ஸ் சாப்பிட்டானாக்கா அவளுக்கு வாய் பிடிக்கிறது அப்படிலாம் சொல்லாமல் இருப்பா இல்லையா, அதுக்கோசரம் தான். பார்த்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா இப்படி அழுத்தி இப்படி பிசையணும். அழுத்தி பிசையணும். பிசைஞ்சால் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துட்டு இப்படி வந்துடும். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சு பண்ண பாருங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பிசைஞ்சு வச்சுட்டாச்சு. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் காயணும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம போட்டு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. நம்ம எடுத்து இப்படி உதுத்து விடணும், அவ்வளோதான். இப்படி உதுத்து விடணும். கட்டியாக போட்டுறக்கூடாது, நிறையா போட்டுறக்கூடாது. போட்டால் அப்புறம் அது வந்து ரொம்ப பஜ்ஜி மாதிரி மொத்தமாக வந்துடும். நம்ம இதில் வந்து சோடா உப்புலாம் எதுவுமே போடலை. ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளஃபியாக உப்பி ஒன்றும் வர வேண்டியதில்லை. நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு குக் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம வெறுமனே இப்படி எடுத்து விட்டால் போதும். நம்ம இதில் வந்து கலர் பொடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கலருக்கு கூட காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. பாருங்க, இந்த மாதிரி நல்லா இது பண்ணணும். நம்ம கலர் பொடியெலாம் எதுவுமே போடல. நம்ம வந்து கலருக்கு கூட காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். பேடகி மிளகாய்
இதெல்லாம் கலர் அதுவே மாறின்னு வர்றது பாருங்க. சிம்மில் வச்சு தான் எடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக தான் ஆனால் எடுக்கணும். ஆனால் நல்லா கிறிஸ்பாக கரகர முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாத்துக்கும் சைடுக்கு, அப்புறம் டீ காஃபியில், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி அந்த பபிள்ஸ் அடங்கினாலே குக் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் நல்லா அடங்கிடுது, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இப்போ வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சஸ்லாமும் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு இப்படி எடுத்து மாவை எடுத்து இப்படி உதுத்து விடணும், அவ்வளோதான். கெட்டி கெட்டியாக போடாமல் உதுத்து விடணும். சிலதெல்லாம் இந்த ஆனியன் வந்து ஒன்று தனித்தனியாக ஆனியன் மாத்திரம் ஃப்ரை ஆகிருக்கும், அதெல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே இந்த ஆனியனுக்கே உண்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குல்ல, அதோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல மழை காலத்தில் ஒரு ஜிஞ்சர் சாய் போட்டு இதையும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த கருவேப்பிலை வேற போட்டிருக்கிறது, அதுவும் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்கும். எடுத்துடலாம். ஆக்சுவலி இந்த தூளில் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஆற்றுலலாம் இந்த தோலை பொறுக்கி சாப்பிடுவாள். கடகடன்னு போடணும், ஏன்னா இந்த ஆவி அடிக்கிறது இல்லையா, எண்ணெயோட ஆவி அடிக்கிறதுல அது நமக்கு கை இதாகும், சூடு பொறுக்கணும். நம்மளோட டீ டைம் பக்கோடா, டீ டைம் ஸ்நாக்கு ஆனியன் பக்கோடா ரெடி.